லாக் ஆயிருக்கு. என்ன பண்றது? அங்க அங்க பார்க்கலாம். மேல போய் பார்க்கலாம். வானதி, இவங்கள மயக்கத்துல இருந்து எழுப்பி கூட்டிட்டு போயிரு. நான் பாம்பு எங்க இருக்குன்னு தேடுறேன். மாமா, மாமா இங்க பாருங்க. மாமா, மாமா, மாமா. ஏய் வானதி, ஏய் வானதி, நீ எப்படி இங்க வந்த? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் மாமா. ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்களா, அத முதல்ல தேடணும். நந்தினி அதை தேடி தான் போயிருக்கா. பாம்பு வச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நாங்க 2 பேரும் வந்தோம். பாம்பை தேடிக்கிட்டு இருக்கப்பதான் யாரோ பின்னாடி இருந்து என்ன அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டாங்க. சரி, முதல்ல போய் தேடி பார்க்கலாம் வாங்க. போய் தேடுவோம். அந்த ஃபேக்டரி சுக்குநூறாகி அந்த 2 பையலும் செத்து போயிட்டானுங்களா? இல்லண்ணா. இல்லையா? என்னடா சொல்ற? ஃபேக்டரி பாம்பு வச்சாச்சு, அந்த 2 பையலையும் ஃபேக்டரிக்குள்ள கட்டி போட்டுக்கன்னு சொன்னீங்க. ஆமாண்ணே. ஆனா பாம்பு வெடிக்கிறதுக்குள்ள உங்க பொண்ணும் அந்த கரிகாலம் பொண்டாட்டியும் இங்க வந்து அவங்க 2 பேத்தையும் காப்பாத்திட்டாங்கண்ணே. முட்டா பயல்களா, அவங்களே என்ன உள்ள விட்டீங்க? அவங்க வந்ததே எங்களுக்கு தெரியாதுண்ணே, நாங்க பாக்கலண்ணே. டேய், உங்களை போய் நம்பணும் பாத்தியா? என்னைய சொல்லணும். ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க நீங்க. போனவங்கடா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. டேய் கரிகாலா, இன்னைக்கு வேணா நீங்க 2 பேரும் தப்பிச்சிருக்கலாம். ஆனா உங்க 2 பேரையும் நான் விடவே மாட்டேன்டா. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இனிமே தினம் தினம் நரகமா தாண்டா இருக்கும். உங்களெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா. என்னைக்கா இருந்தாலும் உங்க சாவு என் கையில தான்டா. என்னாச்சு ஐஷு? நான் சொன்ன மாதிரியே அந்த கேன பைய எந்த டவுட்டும் இல்லாம பணத்தை வாங்கிட்டு போய் அவன் அக்கா கிட்ட கொடுத்திருப்பானே. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி அப்படியே அந்த ஆள் நடந்துக்கிட்டான். எப்படிங்க அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் இவ்ளோ அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இத்தனை வருஷமா அந்த வீட்டு முன்னாடி நான் பூக்கடை வச்சிருந்ததே இதுக்குதானே. சரி, அந்த பணத்தை வாங்கி அந்த கல்யாணி என்ன பண்ணா? வீட்ல உள்ளவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்க ரூம்ல பத்திரமா ஒரு இடத்துல பணத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. நமக்கு அதானே வேணும். அப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் பக்கவா நடக்குது. இதுக்கப்புறம் தான் என்னோட மாஸ்டர் பிளானையே நான் ஆரம்பிக்க போறேன். என்னங்க செய்ய போறீங்க? சிட்ஃபண்ட் மோசடியில ஊர் ஆளுங்களை ஏமாத்தின பணம்லாம் சுந்தரம் வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லி அந்த கேஸ பாத்துட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டரை சுந்தரம் வீட்டுக்கு வர வைக்க போறேன். அந்த ஆளு போலீஸோட வந்து வீடு ஃபுல்லா தேடி பார்க்கும்போது கல்யாணி மறைச்சு வச்சிருக்கிற அந்த 2 கோடி ரூபாய் பணம் எப்படியோ போலீஸ் கையில சிக்க போகுது. அந்த பணம் எப்படி வந்துச்சு, என்ன ஏதுன்னு குடும்பத்துல இருக்கிற மொத்த பேர்கிட்டயுமே போலீஸ் விசாரிப்பாங்க. வீட்டுல உள்ள மத்தவங்க எல்லாரும்
எதுவுமே தெரியாம முழிப்பாங்க. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கல்யாணியும் எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே திகச்சு போய் நிப்பா. அந்த நேரம் நான் ஊர் ஆளுங்க கிட்ட எல்லாம் சுந்தரம் வீட்ல பணம் கிடைச்ச விஷயத்த என் ஆளுங்களை வச்சு பரப்பி விட்டுருவேன். அப்புறம் ஊரே சுந்தரம் வீட்டு முன்னாடி வந்து நிக்கும். சிட்ஃபண்ட் மோசடியில சுந்தரத்தோட மொத்த குடும்பமும் சேர்ந்து ஊரை ஏமாத்திட்டாங்கன்னு எல்லாரையும் நம்ப வைப்பேன். ஊரே சேர்ந்து அந்த குடும்பத்தை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கும். அதுக்கப்புறம் என் அப்பனோட மானம் போகும். அந்த குடும்பத்தோட மானமே அப்படி காத்துல பறக்கும். சூப்பருங்க, நீங்க எல்லா பிளானும் கரெக்டா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் சொன்னபடிதான் நடக்கும். ஆ, நான் வைக்கிறேன்.